தரம் 11 கல்வியத்திலே இன்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போவது வோல்ட் மானியை பற்றி. இந்த வோல்ட் மானிக்கு இதில் வின்னு காட்டப்பட்டிருக்கும். அதை நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இந்த வோல்ட் மானியில் கண்டுபிடிக்கிறோம். ஒரு வோல்ட் மானியில் நேர்முனை சிவப்பு நிறத்தாலும் மரமுனை கருப்பு நிறத்தாலும் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு மூடிய சுற்றில் இரு முனைகளுக்கு இடையிலான மின்னழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுது. இதில் சின்ன சின்ன மைக்ரோ வோல்ட் அதோட குறைஞ்ச வோல்ட்டை அளப்பதற்காக ஆம்பிளிஃபயர்ஸ் என்ற இதில் காணப்படுது. அதே மாதிரி இது ஒரு மூடிய சுற்றில் நாங்கள் சமாந்தரமாக தான் தொடுக்கிறோம். நாங்கள் இந்த வோல்ட் மானியில் நிறைய வகைகள் இருக்குது. அதாவது ஒப்புமை வோல்ட் மானி, வெண்முறை வோல்ட் மானின்னு சொல்லி பல வோல்ட் மானிகள் காணப்படுது. இந்த வோல்ட் மானியை சுற்றுலா இணைக்கைகளை ஒரு வி போட்டு அதுக்கு மேலே ஒரு வட்டம் போட்டு இப்படி 2 கோடு போட்டு சுற்றுலா இணைக்கைகளை நாங்கள் காட்டுவோம். இனி இந்த விளங்கப்படுத்தியவைகளை செய்முறை ஊடாக நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் செய்முறை ஊடாக பார்ப்போம். இதுதான் வோல்ட் மானி. இந்த வோல்ட் மானியில் நேர்முறை சிவப்பு நிறத்தாலும் மறைமுறை கருப்பு நிறத்தாலும் காட்டப்பட்டிருக்கும். இதுதான் நியம நிறங்கள். பொதுவாக இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதை விட வேறு நிறங்கள்லையும் இருக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் இந்த பேட்டரி வோல்டேஜை காணப்படணும்னு சொன்னால் இதுண்ட நேர்முனையை நாங்கள் நினைக்கணும். இப்போ இதுண்ட மரமுனையை மரமுனையோட நிற்கணும். அப்போ இந்த வோல்ட் 1 விட கூட இருக்கிறதுனால நாங்கள் இதை வடிவாக சொல்ல இல்லாமல் இருக்குது. இது 1 விட குறைஞ்சதுக்கு நாங்கள் இதில் பார்க்கலாம். வோல்ட் மானி பற்றி முழுமையாக தெரிந்துள்ளீர்கள். அப்போ இந்த வோல்ட் மானின பயன்பாட்டை அறிஞ்சு இதை நீங்கள் விண்கலத்திൻ്റെയോ அல்லது வேறு உபகரணங்களில் வோல்ட்டுகளை நீங்கள் அளந்து கொள்ளலாம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.